சமைக்க காய் எதுவும் இல்லையா? அப்போ நான் சொல்கிறேன், இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானொலி ஹீட் ஆனதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிட்டு இதில் பொடியாக கட் பண்ண பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த புளி தண்ணியை இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு கொதி வரணும். அதுக்குள்ளேயும் நம்ம இதில் பவுட்ரு ஒன்று ஆட் பண்ணோம். அதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. அதை இது கூட கொதி வரும்போது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்தால் நம்மளுடைய புளி தண்ணி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது அந்த காலத்தில் தாத்தா பாட்டிலாம் சாப்பிட்ரு